ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி ராலில் நடந்த முக்கியமான சம்பவங்கள், அதாவது ராலில் இருக்கக்கூடிய மொத்த ரிவ்யூவும் பார்க்க போகிறதுல முக்கியமான சம்பவங்களையும் இதுவரைக்கும் நேரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த புது அப்டேட்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ராலில் நடந்த முக்கியமான சம்பவங்களை பற்றி டீட்டெயிலாகவே கூட கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாவது அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஏதாவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு தெரிவிங்க நண்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனோடனே லுட்விக் கைசர் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து நம்மளுடைய நியூ டபிள்யூடபிள்யூட கிங் ஆகிருக்கிற கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ண நம்மளுடைய குந்தரை பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. குந்தரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதோட வராரு. வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த மேட்சை இப்படியெல்லாம் ஜெயிச்சார் அப்படிங்கிறது மாரி அவர் அதை பற்றி ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருந்தோடனே நம்மளுடைய டக்குன்னு அதுக்கு சம்மர்ஸ்லாம் மேட்ச் அதெல்லாம் பற்றி பேசுகிறாரு. ஏன்னா இந்த கிங் ஆஃப் த ரிங்கை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு வேர்ல்டு டைட்டிலுக்கான மேட்ச் பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாமில் நடக்கும். அதை பற்றி பேசுகிறாரு. அஃபிஷியலாக இப்போ அவர் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு பக்கமாக தான் போகிறது மாரி பேசிகிட்டு இருந்தார். அதேமாரி தான் டேமின் பிரிஸ்ட் அவர் வம்பிழுக்கிறாரு. டேமின் பிரிஸ்ட் ரிங்குக்குள்ளே வர்றாரு. ரிங்குக்குள்ளே வந்தோன்னா அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மேட்சை பற்றி வெளில பேசுவாங்க. அது பேசிக்கிட்டே இருக்கிற நேரம் சடனாக பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரூ மேக்கின்டர் ரிங்குக்குள்ளே வருவார். ரிங்குக்குள்ளே வந்தோன்னா அவர் பார்த்திங்கன்னா நம்மளோட குந்தர்கிட்ட உனக்கான வாய்ப்பை நீ ஜெயிச்சிருக்க, அதனால உனக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாமில் தான் நடக்கும். நீ சம்மர் ஸ்லாம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இது என்னோட டைம். நான் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேசலில் இவங்க கூட விளாட போகிறேன். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கூட தான் நீ விளாடணும். அதனால் நீ ரிங்கை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதேமாரி பார்த்திங்கன்னா அவரும் வெளியே போயிடுறாரு. வெளியே போனோன்னா இவங்க ரெண்டரும் அதுக்கான ஹைப்பை பற்றி பேசுகிறாங்க. ட்ரூ மேக்கின்டர் ஹீல் டர்ன் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் பார்த்திங்கன்னா ஃபேஸ் டர்ன் மாதிரி இருந்தார். அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த மேட்சுக்காக ஒரு பில்டப்பாக ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஏற்றி முடிச்ச உடனே சடனாக அந்த இடத்துல பிரான்ஸ் ரோமன் வர்றாரு. பிரான்ஸ் ரோமன் உள்ள வந்தோடனே ட்ரூ மேக்கின்டர் ரிங்கை விட்டு வெளியே போயிடுவார். பிரான்ஸ் ரோமனுக்கும் அவங்க ஜட்ஜ்மெண்ட் டேட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டீம் மெம்பர்ஸ் கூட இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது. அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய ஜேடி மெக்டோனாவை தான் மாட்டி விட்றாங்க. ஜேடி மெக்டோனாவோட மைண்ட் வைஸே வேறு லெவலில் ஆகிடுச்சு. என்னடா என்ன மாட்டி விட்றீங்களா அப்படிங்கிற மாரி அவரோட மைண்ட் வைஸ் இருந்திருக்கும். பட் அந்த மேட்ச் இருக்குது பயங்கர டாமினேஷனாக நம்மளோட பிரான்ஸ் ரோமன் மேட்ச் வின் பண்ணுவார். அண்ணா மேட்ச் வின் பண்ணதுக்குள்ளே நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டு புழு பூச்சிகள் மாரி அவரை ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவரும் வின் பண்ணிடுவார். வின் பண்ணோன்னா அவரை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணதுக்கு வருவாங்க. பட் பிரான்ஸ் ரோமன் தனியாலாம் சிங்கம் இருந்து அடிச்சு எல்லாத்தையும் தள்ளிடுவார். ஆனால் ஜேடி மெக்டோனா அவர் பொறுத்தாலே பார்த்திங்கன்னா ஸ்டீல் சேர் எடுத்து அடிப்பார். உடனே பிரான்ஸ் ரோமன் அந்த இடத்துல இருந்து அவரை துரத்திட்டு போகிறது மாரியான ஒரு செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லிவ் மார்கன் பார்த்திங்கன்னா அதாவது அங்கே இருக்கிற இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிங் ஆஃப் த ரிங்கில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனாக இருக்கீங்க. இதை பற்றி அப்படியே அங்கே ஒரு இதை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை கணிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டை இந்த மேட்சை தோத்தாங்களா அதை பற்றி பார்த்தீங்கன்னா கர்லி டோட்டா பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு செக்மெண்ட்டையும் கணிக்கிறாங்க. அதேமாரி நம்மளோட அதே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக்கோ ஷெட்டியும் பார்த்திங்கன்னா ப்ரவுன் பிரேக்கர் அட்டாக் பண்ணியிருப்பார். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இல்சா டிராகனுக்கும் ரிக்கோ ஷெட்டிக்கும் ஒரு மேட்ச் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ப்ரவுன் பிரேக்கரால் அது கெட்டு போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு மேட்ச் இருக்குது. அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. உடனே அந்த இடத்துல அவங்களுக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரிக்கோ ஷெட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இல்சா டிராகனும் என்ட்ரி ஆகுறாங்க. இல்சா டிராகன் என்ட்ரி ஆகிற நேரம் நம்மளுடைய மாமா அன்கில் ஹார்டியோட ஒரு டீஸையும் பார்த்திங்கன்னா அதே இடத்துல காமிப்பாங்க. மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த மேட்சுக்கு நடுவில் இல்லை போன வாரம் ப்ரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணதில் நம்மளோட ரிக்கோ ஷெட்டோட அந்த வயர் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா காயப்பட்டிருக்கோம். ஒரு இன்ஜுரி ஆன மாரி தான் காமிச்சு அந்த மேட்சே நடந்திருக்கும். மேட்ச் உண்மையிலே நல்லா போயிட்டுருக்கோம். மேட்ச்சில் இருந்தாலும் அந்த அடியோட நம்மளுடைய ரிக்கோ ஷெட் பறந்து வேறு லெவலில் ஃபைட் பண்ணுவார். அந்த என்னதான் ஒரு நல்ல ஃபைட்டிங் மூவ்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் குறுக்கால அந்த கௌசிக்கு வந்தால் என்னாகும் அப்படிங்கிற மாரி நம்மளோட ப்ரான் பிரேக்கர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுவார். நம்ம இதுக்கு முன்னே சொல்லியிருந்தோம் ப்ரான் பிரேக்கர் இன்னும் வர வாரங்களில் கூட இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி தான் உள்ளே வந்து நம்மளுடைய இந்த ரிக்கோ ஷெட்டையும் இல்சா டிராகனையுமே சேர்த்து போட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பார். அட்டாக் பண்ணோடனே நம்மளுடைய அஃபிஷியல்ஸ் எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து
நம்மளோட ஆடம் விஎஸ் பார்த்தீங்கன்னா நான் தான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நீ எதுக்கு ரிங்குக்குள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி அவரை சத்தம் போடுவார். ஆனால் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் அதெல்லாம் கேட்காம அவர் பார்த்துட்டு அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகிறது மாதிரியான அந்த ஒரு செக்மெண்ட்டை அதோட முடிக்கிறாங்க. அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய R-Truth அண்ட் மிஸ் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு செக்மெண்ட்டாக காணிக்கிறாங்க. உடனே அதே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமியன் பிரிஸ்டும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் போயிட்டுருக்கு. அதாவது கிங் ஆஃப் த ரிங்கில் அவங்களுக்கு உதவி பண்ணதை பற்றி பேசுவாங்க. ஸோ அதே இடத்துல மெயின் இவென்ட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் நிறைய விட்டுருப்பேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முழு ரிவ்யூ கிடையாது, முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு நம்ம அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான். ஸோ அதனால் யாரும் ஒன்றா நினைக்காங்க. ஸோ அந்த மெயின் இவென்ட் மேட்ச் நடக்குது. ஸோ இது மேட்ச் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சை பார்க்குறதோட இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியாக தான் போய்ட்டுருக்கு. ஸோ லீவ் மார்கன் பார்த்திங்கன்னா ஒரு ஹில்டனில் வேறு லெவல் பண்ணிட்டுருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா உண்மையில் ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடக்கும் லாஸ்ட்டில். ஸோ அதை நம்ம வரிசையாக பார்ப்போம். ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போய்ட்டுருக்கோம். ஸோ உதாரணமாக பேக் ஸ்டேஜில் கூட நம்மளோட ஜேடி மெக்டானா பார்த்திங்கன்னா நம்மளோட லீவ் மார்கன் தான் பேசிட்டு இருக்க மாதிரி காணிப்பாங்க. வாரம் ஒவ்வொரு ஜட்மெண்ட்டு மெம்பர் கூட இருந்து பேசுகிற மாதிரி காணிப்பாங்க. ஸோ எதுக்குன்னுட்டுலாம் நம்ம அப்டேட் வீடியோலாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பார்க்குறாதவங்க அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா மேலும் அப்டேட் வீடியோஸ் நிறைய வரதுக்கு இருக்குது. ஸோ இதேமாரி இந்தமாரி மேட்சும் போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்திங்கன்னா உள்ள வந்துடுவார். டாமினிக் மிஸ்டீரியோ உள்ளேருந்து அது நம்மளோட பெக்கி லஞ்சுக்கு உதவி பண்ணுறது மாரி பண்ணுவார், அந்த கேட்டை திறந்து விட மாரி. பட் அதெல்லாம் ஒரு நடிப்புங்கிறது கடைசியில் டேமின் பிஸ்ட்டு தூக்கி துறப்படம் நேரம் தெரியும். ஸோ அந்தமாரி அவர் பண்ணிகிட்டு இருப்பார். பட் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லீவ் மார்கன் காலை எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெக்கி லஞ்சுக்கு மண்டையிலே பார்த்திங்கன்னா கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்ச் அப்படி போகும். நம்மளோட ஜட்மெண்ட்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோ போட்டு திட்டுவாங்க. ஸோ அதே இடத்துல நம்மளோட பிரான் ஸ்ட்ரோமன் வந்து நம்மளுடைய அங்கே ஜட்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாத்திட்டு இருப்பாரு. ஸோ இவங்கள சண்டை போடாத பார்த்து கடைசியில் அதை யூஸ் பண்ணி நம்மளோட லீவ் மார்கன் மேட்ச் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மேட்ச்சில் ஒரு தரமான சம்பவம் இருக்கும். ஸோ நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்திங்கன்னா அதில் நின்றுட்டு இருப்பாரு. உடனே லீவ் மார்கன் அவர்கிட்ட போய் ஒரு தரமான கிஸ் அடிச்சிருப்பாரு. கைஸ் உண்மையிலே அது என்னன்னு தெரியல. ஆனால் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்திங்கன்னா அதை தள்ளி விட மாட்டார். அவர் பார்த்திங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுவார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கிறது மாதிரி காமிச்சிட்டாங்க WWE இப்போ. ஸோ இதெல்லாம் நம்ம அப்டேட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அதை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவர் தள்ளி விடலை. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க கைஸ். இப்போ நம்ம வீடியோவோட மெயின் இவெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் இவெண்ட்டில் நம்ம அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ராவில் உள்ள ஹைலைட்ஸ், அதாவது முக்கியமாக நடந்த சம்பவம் அது அவ்வளோதான். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிருக்கேன்ல, ஸோ இது வரைக்கும் வரக்கூடிய எல்லா அப்டேட்டையும் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா நம்மளுடைய கிரவுன் ஜுவல், அதாவது இந்த வருஷம் நவம்பர் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மறுபடியும் சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டாக WWE நடத்த போகிறாங்க. கிரவுன் ஜுவல் நடக்க போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நியூஸ். ஸோ அடுத்தபடியாக நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் பற்றி ஒரு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கீழே பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்மளோட பிராக் லெஸ்னர் பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டர்ன் கூடிய சீக்கிரத்தில் வருவார். ஸோ அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஸ்போர்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போ ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாரி சொல்லப்படல. மேபி சம்மர் ஸ்லாமில் பார்த்திங்கன்னா ரூமராக இருக்குது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆகுதுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப நாள் கழித்து பிராக் லெஸ்னர் பற்றி போடுற அப்டேட் இருந்திருக்கு. சூன் கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா அவர் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ரிட்டர்ன் வந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபியூடு யாரு கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்குன்னா குந்தர் தான். எஸ், இதுக்கான டீசர்ட்லாம் நம்ம 2023 ராயல் ரம்பிள்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இனி ஃபியூச்சரில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம சம்மர் ஸ்லாமில் ரிங் ஜெனரல் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா அதாவது நம்மளோட குந்தர் நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆனதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னா அந்த வேர்ல்டு டைட்டிலுக்காண்டி நம்மளோட பிராக் மாதலாம். ஸோ இதன் மூலயமா அந்த ஒரு ட்ரீம் மேட்ச் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படல. பிராக் பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் ஆனால் ஸோ இந்த மாரி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது நம்மளோட வைப்பர் ராண்டி ஆர்டன் பார்த்திங்கன்னா இப்போ சில அவர் கிங் ஆஃப் த ரிங்கை தோத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்ஜுரியான மாதிரி காமிச்சாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அப்படி நியூஸ், அதாவது ரூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம், நியூஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவர் இனிமேல் என்னெல்லாம் பண்ண இருக்குது, ஸோ அவரோட பிளான் என்ன, ஸோ அவர் யாரை சேலஞ்சு பண்ணதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாரி நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து பார்ப்போம். இதே இடத்துல 3வது இடத்துல இருக்கிறது என்னென்னா ராண்டி ஆர்டன் பார்த்திங்கன்னா திரும்ப வர நேரம் ஒரு ஹீல் தானே வரலாம். எஸ், நம்ம நேற்று அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடியோவாகவே இருந்துச்சு. ஸோ அதை பார்க்காதவங்கலாம் பார்த்துக்கோங்க.
பார்த்துக்கோங்க. ஸோ அவர் ரிட்டர்ன் வந்தப்போ நம்மளுடைய அதாவது இன்னைக்கு நடந்த ராயலையும் நம்ம தெரிஞ்சிருந்தோம். கிங் குந்தர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்டு டைட்டில் பக்கம் தான் போக போகிறாரு. ஸோ அப்படி பார்த்தா ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அந்த ஸோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ அதவே பார்த்துக்கோங்க. இதை நான் ஒரு ரவுண்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. ஸோ அதாவது ரிட்டர்ன் வந்தப்போ நம்மளோட கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் அவர் திரும்பலாம். ஸோ அப்படியே இருந்தாலும் அவர் ஹீல் டர்ன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் விசஸ் ரேண்டி ஆர்டனுக்கான மேட்சை சம்மர் ஸ்லாமில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பாசிபிளாக ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் நடந்த ராலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரூமைக்கன் ட்ரிபிள் இது பார்த்தா தெரியுமா, நம்ம கிங்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேம் பிரிஸ்க்கு அங்கேஸ்டாக தான் அந்த வேர்ல்டு டைட்டில் பார்க்கும்போது தான் சம்மர் ஸ்லாமுக்கு போகிறாரு. ஸோ இப்படி பார்த்தாக்கா நம்மளோட வைப்பர் இந்த மாரி பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கும் பட்சத்தில் நம்மளோட ரேண்டி ஆர்டனுக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கலாம். எதுக்காண்டினா சம்மர் ஸ்லாம் மேட்சுக்காண்டி ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சாக நடக்கலாம். ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் அது அப்படி நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கான ஸ்டோரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி. ஸோ இதுலேருந்தே தெரியுது ரேண்டி பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் இருக்கிறோடைய அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்காக தான் அவர் விளையாடுற மாரி இப்போவும் அந்த ஒரு டீஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி. ஸோ ரெண்டாவது இடத்துல இப்படி ஏஜே ஸ்டைலுக்கும் நம்மளோட ரேண்டிக்கும் இந்த ஒரு ஷார்ட்டுக்கான ஒரு மேட்ச் நடக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 1 இடத்துல வேறு என்ன நம்மளோட கெவின் ஓன்ஸும் ரேண்டி ஆர்டனும் சேர்ந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்கேஓ அப்படிங்கிற ஒரு டீமை பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னோட எனக்கு பிடிச்சது என்னென்னா ரேண்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 3வது பாயிண்ட், அதாவது அவர் ஹீல் டர்னாக வந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் அவருக்கான ஹீல் டர்னுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.